யோசியாவின் வர்த்தமானங்கள். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதுமில்லை. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி, நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறபோது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவில் கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினார்கள். யோசியாவின் நல்ல சுபாவங்களைப் பற்றி இந்த வசன பகுதியில் மேன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசியா கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. யோசியாவின் காலத்தில் பல மறுமலர்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆனாலும் கர்த்தர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பவில்லை. யோசியாவின் காலம் வரையிலும் மட்டுமே யூதா ஜனங்கள் தமக்கு பயந்து ஜீவிப்பார்கள் என்றும் அதற்கு பின்பு அவர்கள் தம்மை விட்டு பின்வாங்கி போவார்கள் என்றும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் யூதாவின் அழிவை கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிடுகிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி ஜீவித்தால் கர்த்தர் தமது மனதை மாற்றி அவர்களை அழிக்காமல் ரட்சித்திருப்பார். எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். யோசியா யூதா தேசத்தையும் எருசலேமையும் சுத்திகரித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தான். யோசியாவின் முன்னோர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். ஆனால் யோசியாவோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்தான். தான் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்ததோடு யூதா தேசத்தையும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரச் செய்தான். யோசியா கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் கர்த்தருக்காக செய்த எல்லா ஊழியங்களையும் மன உத்தமமாய் செய்தான். யோசியா மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்தான். யோசியா கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தான். கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவன் பூரண ஆயுசு வரையிலும் ஜீவனோடு இருக்கவில்லை. யோசியா தன் ஆயுசு காலத்தின் பாதியிலேயே மரித்து போகிறான். அவன் மரித்து சில வருஷங்களுக்கு பின்பு யூதா தேசம் அழிந்து போகிறது. யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டதினால் அந்த தேசம் எல்லா வகையிலும் செழித்திருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் யூதா தேசத்திற்கு செழிப்புக்கு பதிலாக அழிவு வருகிறது. யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த தேசம் தொடர்ந்து அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பவில்லை. மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேல் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பவில்லை. நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று
நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திருப்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எரேமியா 18:7-8. ஒரு தேசம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேசத்து ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும். அப்போது கர்த்தரும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்னும் தம்முடைய மனதை மாற்றிக்கொள்வார். யோசியாவின் காலத்திலே யூதா ஜனங்கள் ராஜாவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். யோசியா யூதா தேசத்திலும் எருசலேமிலும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் போது யூதாவின் ஜனங்கள் அந்த மறுமலர்ச்சியை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயந்ததினால் கீழ்ப்படிந்தார்களே அல்லாமல் நியாயப்பிரமாண வார்த்தைக்கு கர்த்தர் மீதுள்ள அன்பினாலும் பக்தியினாலும் கீழ்ப்படியவில்லை. யோசியா ராஜா யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் விட்டு விக்கிரகங்களை அகற்றி போட்டாலும் அவர்களுடைய இருதயங்கள் இன்னும் அந்த விக்கிரகங்களையே பின்பற்றி போகிறது. யூதா தேசத்திலே விக்கிரகங்கள் காணப்படாவிட்டாலும் யூதா தேசத்தாரின் இருதயங்களில் அந்த விக்கிரகங்கள் வாசம் பண்ணுகிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ மனுஷருடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் யூதா தேசத்தாரை பார்க்கும்போது அவர்களுடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிற விக்கிரகங்களையும் அவர்கள் தங்கள் விக்கிரகங்கள் மீது பக்தி வைராக்கியமாய் இருப்பதையும் பார்க்கிறார். ஆகையினால் கர்த்தர், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். யூதா தேசத்திற்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு விலகி வர வேண்டும் என்றும் அவர்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யூதா ஜனத்தார் தங்களுக்கு வரப்போகும் அழிவை பார்த்து எச்சரிப்படைய வேண்டும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் விக்கிரகங்களை விட்டு விலகி மறுபடியும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் யூதாவை தம்முடைய முகத்தை விட்டு தள்ளிவிட்டாலும் எருசலேம் நகரத்தை வெறுத்து விட்டாலும் கர்த்தர் யோசியாவுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் யோசியாவுக்கு தம்முடைய வார்த்தையை சொன்னபோது, நான் இந்த ஸ்தனத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் யூதா தேசம் அழிவதற்கு முன்பாகவே யோசியாவுக்கு மரணம் உண்டாயிற்று. தன்னுடைய தேசம் அழிந்து போவதை காணாமலேயே யோசியா மரித்து போகிறான். யோசியாவின் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிறான். அப்போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்படுகிறான். பார்வோன் நேகோ யோசியாவை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போடுகிறான். யோசியா பார்வோன் நேகோவிற்கு எதிராக ஏன் போனான் என்று தெரியவில்லை. ஒருவேளை எகிப்தின் ஜேனை யூதாவின் வழியாக போயிருந்திருக்கலாம். யோசியாவின் நாட்களிலே எகிப்தின் ராஜாவுக்கும் அசீரியாவின் ராஜாவுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. இந்த வசனத்தில் பாபிலோன் தேசத்து ராஜா அசீரியாவின் ராஜா என்று அழைக்கப்படுகிறான். யூதா தேசம் எகிப்து தேசத்திற்கும் அசீரிய தேசத்திற்கும் நடுவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்து தேசத்தார் தன்னுடைய தேசத்தின் வழியாக பிரவேசிக்க கூடாது என்று யோசியா தீர்மானம் பண்ணுகிறான். யோசியா எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறான். எகிப்தின் ராஜா ஐபிராத்து நதிக்கு போகிற போது யோசியா அவனுக்கு விரோதமாக போகிறான். ஆனால் எகிப்தின் ராஜா யோசியாவை கொன்று போடுகிறான். மரணமடைந்த யோசியாவை அவனுடைய ஊழியக்காரர் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். யோசியாவின் மரணத்திற்காக யூதாவின் ஜனங்கள் அழுது புலம்புகிறார்கள். யோசியாவுக்காக அழுது புலம்புமாறு எரேமியா தீர்க்கதரிசியும் யூதா ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோசியா மரித்து போன பின்பு யூதா தேசத்தின் ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்குகிறார்கள்.